தமிழர் அனைவருக்கும் தீபக் மற்றும் மகேஸ்வரியின் வணக்கம். வெறும் சிங்கிங்க வச்சு ஃபன்னான கேம் ஷோ மச்சி. வெல்கம் டு பெடரா. நம்ம குடும்பத்துல இருந்து புதுசா பயங்கரமா ஃபேமஸா பயங்கர ரீச் ஆயிருக்கிற ஒரு டீம் வர போறாங்க. நான் கூப்பிட போந்து தெரியும். சோ நான் சர்ப்ரைஸா அப்படியே சைடுல வச்சிருக்கேன். சர்ப்ரைஸ் சைடுல வச்சிருக்கேன். உன் டீம் இன்ட்ரோஸ் சொல்ல தெரிய போகுது. எஸ் ஆஃப் கோர்ஸ். ஓகே சோ முதல்ல என்னோட டீமை கூப்பிடுறேன். இட்ஸ் கோயிங் டு பீ ராகவ், சத்யசாய், தீபிகா அண்ட் ஏகவல்லி. பார்த்தல மேக்கு என்னோட டீம் இன்ட்ரோடியூஸ் பண்ணிட்டேன். இன்னைக்கு பேட்டர் ஆப்புன்னு சிறந்த கலைஞர்லாம் வந்திருக்காங்க, நடிகர்கள் வந்திருக்காங்க. நடிகர்களையும் தாண்டி இங்க இருக்காரு பத்தியா, இவரோட ப்ரொஃபைல் வந்து அப்படியே லிஸ்ட் எடுத்து விட்டுட்டே இருக்கலாம். சாஃப்ட்வேர் இன்ஜினியர், ஓகே, அதுல இருந்து ஒரு நடிகர், வாவ், அதுல இருந்து ஒரு மியூசிஷியன், அதுக்கப்புறமா வந்து சிங்கர், அதுக்கப்புறமா வந்து ஒரு டைரக்டர், ஓ மை காட், ஒரு ப்ரொடியூசர், அடடா, ஒரு ரைட்டர், அடடா, இந்த மாதிரி வந்து இன்னைக்கு இப்போ வந்து படம் பண்ணி முடிச்சிருக்காரு. அவர் படத்துக்கு அவரே தான் போஸ்ட் ஓட்ட போறாரு. அந்த அளவுக்கு ஈடுபாடு கொண்ட மல்டி ஃபேசட்டட் மல்டி டேலண்டட் ராகவ். நடுவில் நல்ல டான்ஸர்ன்றதை விட்டேன். கண்டிப்பா. சோ இந்த மாதிரி பல டேலண்ட் எல்லாம் ஒண்ணா ஒரு பேக்கேஜா பார்க்கணும். அது கண்டிப்பா ராகவ் கிட்ட மட்டும் தான் பார்க்க முடியும். வெல்கம் ராகவ், ஹவ் யூ பீன் பிரதர்? சூப்பர் சூப்பர், தேங்க்ஸ் டா. ஆமா, செட் பண்ணி வச்சிருக்கேன். இந்த மாதிரிலாம் சொல்றதுக்குனே செட் இல்ல we all started together. எங்களோட கரியர் நாங்க ஆரம்பிக்கும் போது எல்லாம் ஒண்ணா தான் ஆரம்பிச்சோம். பட்டர்ஃப்ளைஸ்னு ஒரு சீரியல்ல ஆரம்பிச்சோம் அந்த காலத்துல. அதுக்கப்புறம் தொடர்ந்து பயணம் அப்படியே போயிட்டே இருக்கு. ரெண்டு பேரும் ட்ராக்ல அப்படியே போயிட்டு இருக்கோம். வள்ளி, வெல்கம் டு பேட்டர் ஆப். ஓகே, பேட்டரா பாத்துறீங்களா? பாத்திருக்கேன். நல்லா பாடுவீங்களா? பாட்டுக்கும் எனக்கு சம்பந்தம் இல்ல, இருந்தாலும் சரி என்ஜாய் பண்ணலாம்னு வந்திருக்கேன். You are actually very qualified for this show. Very good. Okay, Deepika, how are you? Yeah, fine. Yes miss, சொல்லுங்க மிஸ்ன்ற மாதிரி இருக்குது. தீபிகா வந்து கிண்டர் கார்டன் மாதிரி தான் வந்திருக்காங்க. நல்ல ஒரு ஃப்ராக் போட்டு, நல்ல ஒரு கேன்வாஸ் ஷூ போட்டு. ஆக்சுவலா நான் ரொம்ப அடக்கொடுக்கமான பொண்ணு. இந்த அடக்கொடுக்கம் கூட எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. உனக்கு பிடிச்ச பாட்டு என்னம்மா? எனக்கு மெலடி சாங்ஸ் தான் ரொம்ப பிடிக்கும். அந்த மெலடி சாங்ஸ் தான் என்ன? எந்த பாட்டு பிடிக்கும்? லவ் சாங்ஸ் தான் ரொம்ப பிடிக்கும். லவ் சாங்ஸா? ஏதாவது ஒரு லவ் சாங் பாடுங்க. எங்க மியூசிஷியன்ஸ்லாம் எல்லாம் ரெடியா இருக்காங்களா? அங்க பாருங்க, ஒரு பேண்ட் உட்கார்ந்திருக்கிற லைவ் பேண்ட். கொஞ்சம் காட்டுங்க இருக்கீங்கன்னு சொல்லிட்டு. ஸ்ருதிலாம் மாறாம பாடணும்ல. நீ பாடவே மாட்டியாப்பா? ஒரு பாதி கதவு நீயடி, மறு பாதி கர்ம பாப்பாக்கிட்டு. ரொம்ப நன்றிமா. எங்களுடைய டீம் பயங்கரமான ஒரு ஆன்சீகத்தை வச்சு தான் இன்னைக்கு மெயின்டைன் பண்ண போகுதுன்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ பார்ப்போம். ஸோ வெல்கம் டு பேட்டர் ஆப் அண்ட் ப்ளீஸ் பி சீட்டட். பில்டப்லாம் கொடுத்து வச்சிருந்தா ஸ்டார்டிங்லயே. ஆமா, நீங்க பயங்கர டாலண்டடான எல்லார ஆட்கள் எல்லாம். அப்ப உங்க டீம்ல டாலண்டே கிடையாதா? இருங்க, நான் சொல்ல அந்த டீமை கூப்பிட்டேனா இவங்களா அப்படி நீங்க ஷாக் ஆயிடுவீங்க. இத விட பயங்கர டாலண்டடா? அப்படிலாம் சொல்ல வரல. அப்புறம் என்ன சொல்ல வர? டாலண்ட்க்கு வந்து சேலஞ்ச் பண்ற மாதிரி பயங்கரமான ஒரு டீமை நான் இறக்குறேன். டஃப் கொடுக்கிற டீம். அதுவும் நம்ம ஜீ தமிழ்ல இருந்தே வர போறாங்க. ஆஃப் கோர்ஸ். ரீசன்ட் டைம் பாத்தீங்கன்னா இந்த ப்ரோமோ போட போது இது படமா இல்ல சீரியலான்ட்டு பயங்கர கன்ஃபியூஸ் ஆனாங்க. ஒரு ஹிஸ்டாரிக்கல் சப்ஜெக்ட் எடுத்து ஒரு டிஃபரெண்டான ஒரு கதை களத்தோட ரொம்ப டிஃபரெண்டான காஸ்டிங்கோட ஜீ தமிழை திரும்பி பார்க்க வச்ச ஒரு ப்ராஜெக்ட். எஸ், பிரியாத வரம் வேண்டும். பிரியாத வரம் வேண்டும் டீம்ல இருந்து தான் இன்னைக்கு நம்மளோட வந்து விளையாட போறாங்க. எஸ், ஐ அம் சோ ஹாப்பி டு வெல்கம் விமல், துரைமணி, அக்ஷரா and Kenny on stage. Hi Vimal, how do you feel about பிரியாத வரம் வேண்டும்? ஃபர்ஸ்ட் நார்த் இந்தியன் லுக் இருக்குன்னு சொன்னாங்க. எனக்கும் அந்த இதில் கொஞ்சம் பயம் இருந்தது ஸ்டார்டிங். ஏன்னா ஃபர்ஸ்ட் எல்லாருமே அக்செப்ட் பண்ணணும் நம்மளை. இத்தனைக்கும் தமிழ், என்னோட மதர் டங் தமிழ் தான், ஃபுல்லாக தமிழ் தான். அப்படியா? ஆமா, பட் சத்தியம் பண்ணி சொல்லு. சத்தியமா தான். ஏன் இல்ல அவங்க கேட்கும்போது எனக்கு டவுட் வந்துருச்சு. அதனால ஸோ என்னன்னா இவங்க எல்லாரும் அந்த மாதிரி நினைக்கும் போது கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் ஆகும்ல. ஏன்னா இங்கே பிறந்துட்டு இங்கே லாங்குவேஜ் தெரிஞ்சு நம்மளால வெளியே தப்பாக வேறு மாதிரி பார்க்குறாங்கன்னும் போது ஸோ ஃபைனலி இப்போ அக்செப்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ ஐம் ரியலி ஹாப்பி அபவுட் இட். ஓகே, ஸோ பேட்டர் ஆப் இந்த நிகழ்ச்சிக்குள்ள வாங்க.
எப்படி இருக்கு Yes. பாத்துறீங்கல்ல பார்த்துருக்கேன் ப்ரோ. ஆசையா இருந்துச்சா வரணும்ட்டு இல்லை பயமா இருந்துச்சு ஆக்சுவலாக. ஏமா பயப்படுறவங்க நம்ம 2 லைன் பாடினாலும் கேட்க மாட்டானுங்க. ஆக்சுவலி ஹீரோ ஆயிட்டா எல்லாரும் வந்து ஸ்டேஜுக்கு வந்துட்டா பாடணும்னு எதிர்பார்ப்பாங்க, டான்ஸ் ஆடணும்னு எதிர்பார்ப்பாங்க. ஸோ டான்ஸ் எல்லாம் செகண்ட் பார்ட்ல வச்சுக்கலாம். ஒரு பாடல் ஒன்று எங்களுக்காக. என்ன ப்ரோ பொண்ணு பார்க்க வந்த மாதிரி பாடலாம் சொல்றீங்க? இல்ல நீங்க தமிழ் தெரியும், நான் தமிழ்ல சரி வந்து சரி பாடிடுறேன். பாத்தீங்களா? சரி பாட்டுங்களா? ஏ பாப்பா நீ கொஞ்சம் நில்லு, எதுக்கு உனக்கு இத்தனை லொல்லு, ஏன் நெஞ்சில குத்தாத முள்ளு, காயா பழமா சொல்லு சொல்லு, என்னோட லைலா வராலே மேலா, சிக்னலே கிடைக்கல கிடைக்கல, நெஞ்சில கூலா ஊத்துது கோலா, தாகமே அடங்கல 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 அடங்கல. ஓகே துரைமணி பாருங்க அதெல்லாம் விடுங்க. ஃபர்ஸ்ட் இது என்னன்னு கேளுங்க. அது என்னன்னு கேளுங்க. அது என்னன்னு கேளுங்க. அது என்னன்னு என்னப்பா கேளுங்க. அது? இல்ல சும்மா ஒரு சுந்தரபாண்டியா? கெட்டப் கர்ச்சீஃபை மேக்ஸிமம் கையில கட்டுவாங்க, கழுத்துல கட்டுவாங்க. இது என்ன காலை கட்டிக்கிறது? இப்போ நீங்க கையில கட்டினா கேப்பீங்களா, கால்ல கட்டினா கேக்குறீங்க? நான் சத்தியமா கேட்கவே இல்லை. மீசை முறிக்கிட்டு எப்படி தெரியுமா இருக்குது? நம்ம வீட்டுல சாவி இருந்தா கோத்துல மாட்ட தெரியுமா? எங்க அண்ணா 2 மீசையில சாவி வேணா மாட்டி விட்டுடலாம். நம்ம எங்க இருக்குன்னு தேடி கண்டுபிடிச்சு வந்து உங்களுக்குறாங்களையா. காமெடி கேரக்டர்ல நீங்க எப்படி அப்படி தப்புன்னு கிளம்புறீங்க இல்ல நீங்க? காட் கிரேஸ் தான் சொல்லணும். ஏன்னா காமெடி பண்ணணும்னு எனக்குள்ளேயே நம்பிக்கை இல்ல. ஆனா அவனுக்கு ஒரு நம்பிக்கை வச்சு பத்தியில. ஏன்னா நீங்க பண்ணது ஃபுல்லா காமெடி தான் வாழ்க்கையில. அதனால நம்பிக்கை அப்படிதான் இருக்கேன், நீங்க அதை மட்டும் பண்ணுங்க அப்படின்னாங்க. அதுதான் பண்ணிட்டு இருக்கேன். இன்னைக்கு நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் இருக்கு. இன்னைக்கு ரொம்ப காட் கிரேஸ் தான், நல்லா போயிட்டு இருக்கு. சொல்லுமா அக்ஷரா. How is this project going on? ரொம்ப நல்லா போயிட்டு இருக்கு. இப்போ ஃபேன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வரதை விட எங்க ரிஷி மாமாக்கு அதிகமா இருக்காங்க. ஸோ கேரக்டர்லயும் வந்து அவங்கள யாரையும் சைட் அடிக்க கூட பார்த்துட்டு இருக்கேன், நிஜத்துலயும் அப்படிதான் பார்த்துட்டு இருக்கேன். How do you feel about being in the project? நான் ரிஷி மாமா யாரும் சைட் அடிக்க கூடாது அப்படின்னா என்ன பண்ண முடியும்? ரொம்ப சந்தோஷம். மீதி எல்லாமே நம்ம உட்கார வச்சுட்டு கேம் ஆரம்பிச்சுட்டு பேசிக்கலாம். ஓகே, தேங்க் யூ so much. Thank you, thank you, thank you, Please thank you. proceed. ஸோ இன்ட்ரடக்ஷனே பயங்கர ஃபன்னா இருந்தது. ஸோ இன்னைக்கு ஷோ பயங்கர டிஃப்ரெண்ட் லெவல்ல இருக்க போகுது அப்படின்ற என்னோட ஒரு இன்ட்யூஷன். பட் ஆனா பாட வச்சு பார்த்தா நம்மளுக்கு தெரியும் எவ்வளவு ஃபன்னா இருக்கு. ஏன்னா இவங்காச்சும் பரவாயில்ல, அவங்க கொஞ்சம் பாடி காட்டாங்க வர. இதுல 2 டிக்கெட் என்ன பண்ண போறே தெரியல. அதுக்காகவா நீ தாண்டா பாத்துக்கணும், வேற வழியே கிடையாது உனக்கு. இவ்வளோ ப்ரெஷர்லாம் போடாத. ப்ரெஷர் என்னடா போறேன்? நான் சும்மா என்ஜாய் பண்ணலாம் தான் வந்திருக்கேன். சரி, அப்ப என்ஜாய் பண்ற மாதிரி எதிரணியை நோக்கி ஒரு பாட்டு பாடுங்க, சேலஞ்ச் பண்ற மாதிரி. கட்ட வண்டி கபாத வந்த வண்டி, கட்ட வண்டி கபாத வந்த வண்டி, நாளும் தெரிஞ்ச வண்டி நாகரீகம் அறிஞ்ச வண்டி, நாளும் தெரிஞ்ச வண்டி நாகரீகம் அறிஞ்ச வண்டி, நல்ல வண்டி பரடி புள்ள முட்டி போட்டு எரடி புள்ள, நல்ல வண்டி பரடி புள்ள முட்டி போட்டு எரடி உள்ள, கட்ட வண்டி கபாத வந்த வண்டி, கட்ட வண்டி கபாத வந்த வண்டி, நாளும் தெரிஞ்ச வண்டி நாகரீகம் அறிஞ்ச வண்டி, நாளும் தெரிஞ்ச வண்டி நாகரீகம் அறிஞ்ச வண்டி, நல்ல வண்டி பரடி புள்ள முட்டி போட்டு எரடி புள்ள. என்னடா அப்பா கண்ணுகளா, ஓட்ட வண்டி ஓட்டுற மாமா பாடிட்டாரு, நீங்க என்ன பண்ண போறீங்க? கும்பலாக சுத்துறோம் நாங்க, ஐயோ எம்மான்னு கத்துறோம். கும்பலாக சுத்துறோம் நாங்க, ஐயோ எம்மான்னு கத்துறோம். கத்துறோம்னு கேட்டா வாயில தான் குத்துறோம். எங்க பிள்ளைங்க எல்லாம் பயங்கரம், எங்களை பார்த்தா கூட மயங்கிறோம். அது உண்மைங்க, எங்களை பார்த்தா நயன்தாராவும் மயங்கிறோம். இப்ப புது கும்பலாக கத்துறோம் நாங்க, ஐயோ கும்பலா தான் சுத்துறோம் ஐயோ மனுக்கு அந்த பாட்டா பாடுனீங்க? சத்தியமாவோட சத்தியம் பண்ணி சொல்லு, அந்த பாட்டாடா பாடுனீங்க? சொல்லி கொடுத்தா நல்லா இருக்குடா. அம்மா, எனக்கு தெரிஞ்ச ஒரே விஷயம் தான்மா, 2த்தையும் களத்துல இறக்கி விட்டுலாம். என்ன சொல்ற? ஆமா, வேற ஓகே, வழி ரெடியா? இல்ல. Yes, ஓகே, ready. சோ ஃபர்ஸ்ட் காம்படிட்டர் ஆரம்பிச்சலாமா? ஆரம்பிச்சிடலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் ரவுண்ட் இஸ் something. ஓகே, சோ எங்க டீம்ல இருந்து எங்களுடைய தானா தளபதி திரு ராகவ் அவர்களை அழைக்கிறோம். வாருங்கள்.
ஓகே சோ எங்க டீம்ல இருந்து அக்ஷரா ப்ளீஸ் கம் ஃபார்வர்ட். ரெடியா பிரதர்? ரெடி. இதுதான் வேணும் எங்களுக்கு. சம்திங்ல முதல் பிக்சர். சின்ன ராசாவே சின்ன ராசாவே ஒன்ன சேராம அடிக்கடி ராத்திரி துடிக்குது வாங்கின பூவும் பத்தாது வீசுற காத்தும் நிக்காது அட முச்சுக்கு முச்சுக்கு ராவெல்லாம் பேச்சுக்கு ராசாவே வெரி குட் வெரி குட். சம்திங்ல அடுத்த பிக்சர். சரக்கு பாட்டில் தானே அதான் என்னது பாருங்க. இறக்கி வச்சிருக்கேன் வறுத்த கோழி மிளகு போட்டு அது வறுத்து கரெக்ட். வச்சிருக்கேன். இன்னும் ஆப்டான சாங் சொல்லுங்க. ஓகே உட்காந்து தப்பான சாங் கண்டுபிடிச்சனால -5. உங்களுக்கு ஆப்ஷன் கிடைச்சிருக்கு. கரெக்டா பாட்டினா 5 பாயிண்ட். நாட்டு சரக்கு நச்சுன்னு தான் இருக்கு கிட்ட வந்து முண்டா வந்தா கிள்ளுன்னு தான் இருக்கு தண்ணி கொடமே தஞ்சாவூர் கடமே மந்திரிச்சு விட்டு புட்ட மலையாள படமே என்ன வயசு இது ஆஹா என்ன வயசு இது ஐயோ வயசு இது ஆஹா நெஞ்ச கசக்கி நெஞ்ச முடுக்கி என்ன மசாஜ் தான் செஞ்சு போட்டாலே நாட்டு சரக்கு நச்சுன்னு தான் இருக்கு கிட்ட வந்து முட்ட வந்தா கிட்ட நாட்டு சரக்கு அப்படி இப்படின்னு சேர்த்து ஒப்பத்தி கொண்டு வந்துட்டீங்க. வெரி குட். ஸோ சம்திங்ல உங்களுக்கான வாய்ப்பு முடிஞ்சிருச்சு. அடுத்த ஒருத்தர் கூட போறேன். ப்ளீஸ் பி சீட்டட். தேங்க் யூ. ஓகே ஸோ என்னோட டீம்ல இருந்து சம்திங்க்கு அடுத்ததா வர போறது தீபிகா. வா வா வா. இந்த எனர்ஜி இருக்கணும், அதே சமயம் பாட்டும் கண்டுபிடிக்கணும். அந்த பாட்டு எனர்ஜியோட அது பாடணும். மட்டும் சொல்லக்கூடாது. அதை மட்டும் சொல்லக்கூடாதுன்னா ஷோவே தானே. வேற என்ன பண்ணுவீங்க அப்போ? படிச்சிடுறேன். படிச்சு ஏதோ ஒன்று கண்டுபிடிச்சு படிப்பீங்களா? சரி படிச்சா பேக்கப் அவங்க இருக்கிறாங்க, காப்பாத்திடுவாங்க. ஓகே இவ்ளோ இன்டெலிஜென்ஸ்க்கு அதை மேட்ச் பண்ற மாதிரி ஒருத்தர் கூடு. மேட்ச் பண்ற மாதிரி பயங்கர இன்டெலிஜென்ட்டா துரைமணி சம்திங்ல அடுத்த பிக்சர். உசிலம்பட்டி பெண்குட்டி முட்டப்பேச்சு நீ ஓரகன பார்த்தாலே உள்ளத்தாச்சு போனவளை உடுமி ராமாயணி உன் கூடையில வச்ச பூ குஞ்சனோர விசுதனு ஓகே அப்படி இப்படின்னு மேட்ச் பண்ணி மேனேஜ் பண்ணிட்டாங்க. வெரி குட். ஓகே ஸோ சம்திங்ல அடுத்த பிக்சர். அஞ்சலி அஞ்சலி புஷ்பாஞ்சலி அது போல தெரியாதுங்க. கவிதாஞ்சலி அஞ்சலி அஞ்சலி கவிதாஞ்சலி. அப்புறம் கட்டு முடிஞ்சு போச்சு. சரியா பாடல. ஓகே இந்த பக்கம் சான்ஸ். ரெடியா? உங்களுக்கு வாய்ப்பு வருது. அஞ்சலி அஞ்சலி புஷ்பாஞ்சலி அஞ்சலி அஞ்சலி புஷ்பாஞ்சலி கேட்டல உன் பாதத்தில்
கன்னத்தில் புஷ்பாஞ்சலி பொன்னே உன் பெயருக்கு பொன்னாஞ்சலி கண்ணே உன் குரல் வாழ கீதாஞ்சலி கண்காணா அழகிற்கு கவிதாஞ்சலி அஞ்சலி அஞ்சலி புஷ்பாஞ்சலி அஞ்சலி அஞ்சலி புஷ்பாஞ்சலி. ஓகே துரைமணி, தேங்க்யூ. அண்ட் தீபிகா, தேங்க்யூ. தயவு செஞ்சு கிளம்புமா. தேங்க்யூ. சம்திங் சம்திங் உடைய ஸ்கோர் தெரியணும்ல, கரெக்டா? ஆமா. எங்களோட டீம் பெருசாலாம் ஒன்றும் இல்லை, 25 பாயிண்ட்ஸ். 25யா? எங்களோட டீம் பெருசா இல்ல, அதை விட கம்மி, 15 பாயிண்ட்ஸ். இந்த ரவுண்ட் வந்து பயங்கர சேலஞ்சிங்கா இருக்க போது அது வந்து அசால்ட்டா எங்க டீம்ல இருந்து ஃபேஸ் பண்ணிட போறாங்க. சோ இந்த ரவுண்டோட பேரும் பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கா தான் இருக்கும். உங்களுக்கு தெரியுமா இந்த ரவுண்டோட பேர் என்னன்னு? பாடுறியா இல்ல ஓடுறியா? என்னமா பாடுறியா இல்ல ஓடுறியா? அச்சச்சோ, நான் கூட இவ்வளவு அழகா சொன்னதே இல்ல. எஸ், பாடுறியா இல்ல ஓடுறியா? அப்ப நீ குத்துமதி பார்த்தா கேட்டியா? நானாட்டா ஓடிட்டனா? ஓகே, சோ இந்த ரவுண்டோட பேர் பாடுறியா இல்ல ஓடுறியா? ஓகே, ஸோ பாடுறியா இல்லை ஓடுறியா தான் செகண்ட் ரவுண்டு. அந்த ஒரு டீம்லேருந்து ஒருத்தர் வர போறீங்க இண்டிவிஜுவலாக. ஸோ இந்த சேரில் உங்களை உட்கார வச்சு பாடாப்படுத்த போகிறோம். அந்த பாடாப்படுத்தும் போது பாட்டை நீங்கள் கரெக்டாக பாடணும். ஓகேவா? ஓகே, ஸோ எங்களுடைய டீம்லேருந்து ஒருத்தர் ரெடி, உங்களுடைய டீம்லேருந்து ஒருத்தர் ரெடியாக இருக்காரு. எஸ். ஓகே, எங்களுடைய டீம்லேருந்து வர போகிறது வாமா வள்ளி, வா. ஏகவல்லி, என்னம்மா என்ன பாட்டு பாட போற? ஓட 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 தூரம் குறையல. அப்படியா? அதான் பாடுற மாதிரி இல்லாம பேசுற இங்க மாதிரி. ஆட 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 அவனுக்கு பாட்டு குறையாது பாரு, அந்த மாதிரி தான் இருக்க போகுது. ஓகே, சோ உங்களை ஏத்திடலாமா? ஆமா. ஸ்பெஷல் சேர். டாஸ்க் மேனேஜர்ஸ், ஓகே. ஓட 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 தூரம் குறையல, அந்த பாட்டு தானே பாட போறீங்க. வள்ளி ரெடியாமா? ரெடி. ஓகே, 3 2 1 ஸ்டார்ட். ஓட 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 தூரம் குறையல. ஏய், பாட 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 பாட்டு முடியல. போக 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 ஒண்ணும் புரியல. ஆக மொத்தம் ஒண்ணும் விளங்கல. ஃப்ரீயா சுத்தம் போது பிகரை இல்லையே. பிடிச்ச பிகரை இப்ப ஃப்ரீயா இல்லையே. கையில பேட் இருக்கு, பால் இல்லையே. லைஃப் பூரா இந்த தொல்லையே. உலகமே ஸ்பீடா ஓடி போகுது. வண்டி பஞ்சர் ஆகி நிக்குது. பீஸ் கூட கிண்டல் பண்ணுது. சாமி என்ன பங்கம் பண்ணுது. ஓட 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 தூரக்குறையில. பாட 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 பாட்டு முடியல. ஐயோ, ஒண்ணுமே தெரியல. போதும் போதும், என் போதும் போதும். பாயிண்ட்ஸ் கம்மியாகும். ஐயோ, பரவாயில்ல, பாயிண்ட்ஸ் கம்மியானாலும் பரவாயில்ல, பாயிண்ட்ஸ் கிடைக்கும். ஆடுமா, come on. அவ்வளோ தெரியலையே. வேற ஏதாவது ட்ரை பண்ணு. பண்ணுங்க. திருப்பி பாடு, திருப்பி பாடு, அப்படியே பாடு. ஓட ஓட. டேய், ஹெல்ப் பண்ணுங்கப்பா. பாரு, சேஞ்ச் மாத்தி பாடுவா. சுத்த 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 தலை சுத்துது, நிக்கும் போது வந்து வாந்தி வருது. ஆமா, இன்னும் கொஞ்சம் நேரம் சுத்தி விட்டா நீங்க மொத்தம் காலி ஆகுது. தெளிவா இருக்கீங்களா? தெளிவா தான் இருக்கேன். அப்ப பாடுங்க. திருப்பி ஃபர்ஸ்ட்ல இருந்து பாடவா? ஓட 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 தூரம் குறையல. பாட 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 பாட்டு முடியல. மியூசிக் வாசிக்கிறாங்களா, அது ஏதோ பாடு. ஐயோ, மறந்துட்டு இருங்க, அங்க நடுவுல பேசாதீங்க. போதும். நித்யா. ஐயோ, யார் யார் சுத்தறது வெரி நித்யா? குட். பாடலனா நிறுத்துவாங்க. நித்யா. பாடினா தான் நிறுத்துவாங்க. பாடினா தான் நிறுத்துவாங்க. நான் கரெக்டா பேசுறது பாடு. பாடுற மாதிரி தானே இருக்கு. ப்ளீஸ் ஃபீல் பண்ணல. இந்த சார் எப்படின்னா பாட நிற்கும், பாட நிறுத்துவாங்க. நான் பேசுறதே பாடுற மாதிரி தான் இருக்கு. ப்ளீஸ் நிறுத்துங்க. நிறுத்துப்பா, நிறுத்துப்பா. சுத்துற சுத்துற மேடையில வாந்தி ஏத்துற போகுது. அப்பா முடியலப்பா. ஸோ ஏகவல்லி, how was the experience? லைட்டா வேர்த்துச்சு. லைட்டா வேர்த்துருச்சா? ஒரு வாரம் இந்த மாதிரி சேர்ல உட்காந்து பிராக்டிஸ் பண்ணனா வெயிட் எல்லாம் குறைஞ்சிரும். ஓகே, ஓகே. டன். Thank you. Thank you, please be seated.
ஓகே எஸ் ரெண்டு டைம் ரொம்ப சிறப்பாக பாடலனாலும் ஏதோ ட்ரை பண்ணாங்க, இருந்தாலும் நல்லபடியா தான் இருந்துச்சு. ஆஹா இந்த அளவுக்காவது பாடுவாங்களான்னு பாப்போம். உங்க டீம்ல யார் வர போறாங்க? எங்க டீம்ல இருந்து வர்றதெல்லாம் பாடினா இருப்பாரு. யாரு உடையிற வரைக்கும் பாடுவாரு. கெனி கம் ஃபார்வர்ட். ஓகே நண்பா, அழகுறேன். கனி உங்களோட தனித்திறமை நீங்க தான் காட்டணும் உட்காந்த இடத்துல. கண்டிப்பாக. எனிவே ஸோ வாழ்த்துக்கள் கனி. ஓகேண்ணா. வாங்கிக்கோங்க வாழ்த்துக்கள் அங்கேருந்து. வாழ்த்துக்கள் கெனி. நல்லபடியா அவங்கள மாதிரி இல்லாம சூப்பரா பாடு. சூப்பரா பாடு. ஓகே சோ கெனி தைரியமா இருங்க கெனி. தைரியமா. மானா மதுரை குதிரை மதுரை மதுரை மதுரை. At the count of 3, 2, 1 go. மானா மதுரை குதிரை ஒன்று நடக்குதடா, மாமா மனச எதிரே நின்று கலக்குதடா. மேல வந்து வீதி வர மதுரைக்கு நாங்கள் தோற, தவணைய பட்டா மட்டும் கலப்பட மாட்டோம், பொண்ணுங்களை பார்க்க மாட்டோம், பார்த்தாலும் பேச மாட்டோம், அப்பதைய பேசினாலும் ஐயோ ஐயோ போடு, பொண்ணா ஆட்டம் போடு போடு, புதுசா கடலை போடு போடு, பொண்ணா ஆட்டம் போடு, அழகா இருந்தா தோட்டம் போடு, ஆனா மதுரை குதிரை ஒன்று நடக்குதடா, மாமா மனச எதிரே நின்று இழுக்குதடா. மறந்துருச்சுடா. தாஜ்மஹால் தேனியில கட்டட்டுமா, தாஜ் ரோஸ் சேலை வாங்கி கொடுக்கட்டுமா, டிக்கெட்டுக்கு டிக்கெட்டு 2 எடுக்கட்டுமா, தாகத்துக்கு டிக்கெட் தண்டா கலக்கட்டுமா, மெதுவா நீ பார்த்தா மதுரை நான் தாரேன், தங்கமே நீ சிரிச்சா தமிழ்நாட்டையே நான் தாரேன், கரும்போடு நீ கரும்போடு 2 ஆடு நீ வளர்த்தாடு, ஆட்டம் போடு நீ ஆட்டம் போடு, குறும்பாடு நீ பசியோடு. போதுன போதுன பாவம்பா புள்ள. கனியா big round of applause for Kenny. தேங்க்யூ. என்ன ப்ரோ எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு? எக்ஸ்பீரியன்ஸ் அதானே, மதியானம் சாப்பிட ப்ரொடக்ஷன் சாப்பிடலாம் இது வரைக்கும் வந்துருச்சு. திருப்பி இறங்கிடுச்சு. என்னமா அப்படி அதுல ஜாலியா அப்படியே உட்கார்ந்து அது உல்லாசமா கண்ணுல நாங்க பயத்தை காட்டுறது இல்ல. அதாவது மனப்பாடம் பண்ணி ஸ்கூல்ல எல்லாம் நம்ம சொல்லுவோம் தெரியுமா, ரைம்ஸ் அந்த மாதிரி மானா மதுரை குதிரை அப்படின்னு ஒரு ஃப்ளோல அடிச்சு விட்டாப்ல. ஆமாண்ணா. ஓகேவா, என்ஜாய் பண்ணீங்களா? சூப்பர்ண்ணா. ஓகே, ரிசல்ட் என்ன சொல்ல போறோம்? ப்ளீஸ் சீரியா. தேங்க் யூ so much. Thank you. Come on. ஓகே, சோ பாரியால ஸ்கோர்ஸ் தெரிஞ்சுக்கிட்டியா? நேரம் வந்தாச்சு. Talk to me. ஆமா, முதல்ல என் டீம் ஸ்கோரை சொல்லிடுறேன். சொல்லுங்க. வள்ளி அப்படி இப்படி உட்காந்து நீ பாடுறது எல்லாருக்கும் யோசிச்சுட்டாங்க சில்லி, அதனால உனக்கு கிடைச்சது வெறும் 40 பாயிண்ட்ஸ். ஓகே, சோ எங்க டீம் சொல்லவே வேணாம். Kenny, you rocked it. 50 points. ஓகே, சோ ரொம்ப ஃபீல் பண்ணாதீங்க. எங்க டீமுடைய ஸ்கோர் ஓவரால் ஸ்கோர் எல்லாம் பார்த்தீங்கன்னா 65 பாயிண்ட்ஸ். சோ எங்களோட டீம் ஸ்கோரும் 65. Very well. Very well. மூன்றாவது சுற்றுக்குள்ள காலடி எடுத்து வைக்க போறோம். அண்ட் இந்த சுற்றுடைய பெயர் கச்சேரி ஆரம்பம். அண்ட் ஆஃப் கோர்ஸ் இது வந்து ஒரு கீபோர்ட். இந்த கீபோர்டை வாசிக்கிறாரு. அதுக்கான ஒரு எக்ஸ்பர்ட்டை இந்த மேடை கொண்டு போறேன். ஸோ கேன் வி ஹேவ் எஸ் அபிஜித்.
ஸோ என்னென்ன பார்த்து நான் கொடுக்கும்போது எடுத்து சரணத்திலிருந்து வாசிக்கணும். ஓகேவா? Okay. கன்ஃபியூஸ் பண்ணி விட்டுருணும் எல்லாரையும். கமான். இவரை கன்ஃபியூஸ் பண்ணாம இருந்தா பேச முதலாவதா மேக் ஓட டீம் வர போறாங்க. அவங்க டீம்ல இருந்து யார் யார் வராங்க? லெட்ஸ் வெல்கம் துரைமணி அண்ட் விமல். ஆணியே புட்டுங்க வேணாண்டா ஒரு Okay, 3, 2, 1 on the ice. கேளுப்பா. துரைமணி பாட்டை ரசிக்காதீங்க, கண்டுபிடிங்க. ஒத்தையடி பாதை ஒத்தடி பாதையா கண்டுபிடிச்சிட்டீங்களா? தெரியுமா? சொல்லிட்டாங்க. ஒத்தடி பாதையில தேடி வாழுறேன். அப்புறம் சரி, கேட்கவே இல்லை. என்ன தேடிட்டு இருக்கீங்க? சத்தமா அடி வைத்தது பாடணும். ஒத்தையடி பாதையில தேடி ஓடுறேன். அத்தை பெத்த பூங்குயிலே தேடி வாழுறேன். பாட்டாங்கம்மா. என்னம்மா இது செல்லுமா செல்லாதா? இல்லைன்னா அங்க வாய்ப்பு கொடுப்போமா? ஜி இல்ல செல்லு ஜி. பாடிட்டாங்க. ஆனா பாடிட்டாங்க. பாடிட்டீங்களா? நீங்க பாடுங்க. இதோட மொக்கையா இருந்ததுன்னா உங்களுக்கு -5. ஓகேவா? இல்லப்பா ஃபுல் பார்ட்ஸ். ரெடி. அப்புறம் நாம பாடும்போது இதே மாதிரி கேட்பாங்க. Okay. நிறைய பிரச்சனை வரும். இருக்கிற 2 பாடல் இறங்கலாமா? -5 points. ஐயோ அம்மா நீங்க எங்க டீமுங்க? எங்களுக்கே -5 சொல்றீங்க. இல்ல கேம் வந்துட்டா நாங்க இதுவாயிடும், சிட் ஆயிடும். ஓகே, என்ன டிக் டிக் என்ன பாட்டு? டிக் டிக் 2 சொக்கரை விக்கிறீங்களே, என்ன பாட்டு? அந்த பாட்டு தான் டிக் டிக் 3 சொல்லுங்க டிக் 4 ஐயா பாடுனாங்க. என்ன வாய்ப்பு உங்களுக்கு வருது. ரெடி? பாடும். ரெடி. டானு 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 நான் உன்னோட தோல்வின்னு சீனு 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 நீ தொட்டாலே நான் சீனு மாடு 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 நான் உன்னோட யாசினு காடு 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 நீ பார்த்தாலே நான் காணு குத்தாதே நெஞ்சால குத்தாம குத்தாதே நீ ஒன்ன தந்தாலும் பத்தாதடி ரோஜா பூ தேகத்தால் ராஜா நான் தாண்டிட்ட ஒன்றும் எங்கே விழுந்தாதடி உருகுதே எங்க நானை பார்த்து மருகுதே இந்த பாதைதான் தருகுதே உன்னை தாண்டி செல்ல தருகுதே பெண்ணானதான். எப்படி லாஸ்ட் Oh பாட்டு. my God. ஆஹா இப்போ ஒரு அளப்பறை கொடுத்தா தானே தப்பு. மஞ்சா தும்பி போல இந்த டிக் டிக் 1 இதான் கேம். டிக் டிக் 2 அதெல்லாம் நல்ல பாட்டு தான். டிக் டிக் 3 மெர்சல் அதான் டிக் டிக் 4 இருங்க ஐயா மெர்சல் படம் இருங்க ஐயா. மெர்சல் படமா? என்ன பாட்டு? விக்ரம் பாட்டு ஐ படம் மெர்சல் ஆயிட்டே மெர்சல் ஆயிட்டே மெர்சல் ஆயிட்டே மெர்சல் ஆயிட்டே மெர்சல் ஆயிட்டே மொத்தமா பாட்டு உடனே மெர்சல் ஆயி போயிட்டே உடனே உணவ மக்க வச்சியே தோளா தண்ணியே மெரசலானது எல்லாமே அவங்க தான் போல இருக்குது. ஓகே, கூட்டி கழிச்சு அவங்களுக்கு ஒரு ஸ்கோரை கொடுத்துருவோம் நாங்க. எனிவே பார்ட்டிசிபேட் பண்ணதுக்கு மிக்க நன்றி. தேங்க் யூ so much. ப்ளீஸ் ஸ்டெப் டவுன். ஆணியே புட்டுங்க வேணாண்டா
சரி ஆரம்பத்துல இப்ப என் டீமுக்கான வாய்ப்பு வரப்போகுது. அது முதல்ல இருந்தே உங்க டீம் வாய்ப்பு தான். என்ன பண்ண போறாங்க அப்படின்றத பார்க்கலாம் போறோம். ஓகே, சோ எங்க டீம்ல இருந்து வர போறது ராகவ் அண்ட் சத்யசாய். வாங்க. ஓகே, தயாரா இருக்கீங்களா? 3 2 1 ஸ்டெப் அப் ஆன் தி ஐஸ். ரெடி? ஓகே. டிக் டிக் 1. ரெடி. போ நீ போ. ஏன் திட்ற? அட பாவே. தனியாக தவிக்கிறேன். துணை வேண்டாம் அன்பே போ. துணையாக நடந்தேனே. நிழல் வேண்டாம் தூரம் போ. நீ தொட்ட இடமெல்லாம் தெரிகிறது அன்பே போ. நான் போகும் இடமெல்லாம் உனக்காக அன்பே போ. நிழல் வேண்டாம் அன்பே போ. நிழல் வேண்டும் அன்பே போ. உயிரோடு விளையாட துணை வேண்டாம் அன்பே போ. That was something. ஸ்டாப். ரொம்ப ஈஸியான பாட்டு. எதுக்கு ஸ்டாப் பண்ணீங்க? நான் சொல்லுவேன். ரொம்ப ஈஸியான பாட்டு. எல்லாரும் தெரியல. பாரு கண்டுபிடிச்சாங்க எல்லாரும். Come on. டிக் டிக் 1 டிக் 2. ராஜராஜ சோழன் கண்டுபிடிச்சாங்க. காதல் தேசம் சொர்க்கம் வந்து பெண்ணாக ஆனதே உல்லாச பூமி என்று தள்ளாடுதே ராஜராஜ சோழன் என்னை ஆளும் காதல் தேசம் நீதான் பூவே காதல் நீவே. நெக்ஸ்ட் எடு. ஈஸியான பாட்டால டக்கு நிறுத்திடுவேன். அதனால உஷாரா கண்டுபிடிக்கணும். இப்பெல்லாம் நீங்க பண்ணக்கூடாது. சீட்டிங். சீட்டிங். கண்டுபிடி. ஈஸி. அந்த அம்மா பாட்டு தனுஷ். பாடுங்க. அம்மா பாட்டு தனுஷ். ஒரே நிமிஷம். எந்த காட்டுலடா வரும்? அம்மா, நீ எங்க அம்மா? உன்னை விட்டா வேற யாரு அம்மா? தேடி பார்த்தேனே காணும் உன்னை. கண்ணாடி பார்த்தேனே நானும். வேணா அப்படி பண்றீங்களா? கீழே வந்துருங்க. இப்படி உட்காந்துக்கோங்க. அம்மா. நீ எங்க அம்மா? தெரியாது எனக்கு சீரியஸா. தெரியாது, நாங்க கொடுத்துருவேன். ஓகேவா? Thank you. சான்ஸ் உங்களுக்கு. தயவு செஞ்சு 5 பாயிண்ட். ரெடி. அம்மா அம்மா நீ எங்க அம்மா? உன்னை விட்ட வேற யாரு அம்மா? நீ தேடி பார்த்த காணோம் உன்னை. கண்ணாமூச்சி காணோம் என்ன? தாயே உயிர் பிரிதாயே தனியே தவிர்த்தாயே. எங்கே நீ ஆடு பாட்டெல்லாம் நான் பாட வேண்டும். தாயே பாட்டெல்லாம் தாயே லாஸ்ட் சாங். தெய்வமே எங்களுக்கு தான் வரணும். ரெடியா? ஓகே, ரெடி. மேகம் ஸ்கேல் என்ன ஸ்கேல்ல இருக்கு? மழை விழுந்தது. பலித்தது உடைத்தது சிலிர்த்தது வானம் முத்துக்கள் சிந்தி வாழென்பது மேகம் என்பது மேகம் வந்தது
நன்றிகள். ப்ளீஸ் ஸ்டெப் டவுன். Thank you so much. ரொம்ப கஷ்டப்பட்டு கன்ஃபியூஸ் பண்ணாம வாசிச்ச அபிஜித்துக்கு மிக்க நன்றிகள். Thank you. Great job. ஓகே, கச்சேரி ஆரம்பம். சிறப்பாக கச்சேரியாக முடிந்தது. அண்ட் எங்க டீம் ஸ்கோர்ஸ் சொல்றதுக்கு முன்னாடி மேக் உங்க டீம் ஸ்கோர் சொல்லுங்க. அதெல்லாம் சொல்லணுமா? கம் ஆன். நாங்க சொல்ல விரும்பல பாஸ். ஏன்பா? ஆமா, ஏதோ நீங்க போனா போதுன்னு கொடுத்த ஒரு 15 மதிப்பெண்கள் நாங்க எடுத்திருக்கோம். 15 பாயிண்ட்ஸ். 15 மதிப்பெண்கள். கொஞ்சம் சுமாரா தான் பண்ணீங்க. பட் தான் ஸ்கோர்ஸ் படி பார்த்தீங்கன்னா 50 பாயிண்ட்ஸ். Grand total is 115 points. என்னெல்லாம் கேட்காதீங்க, நான் டென்ஷன் அழாதீங்க போதும், கண்ட்ரோல். 80 பாயிண்ட்ஸ். நம்ம பார்க்க போற லாஸ்ட் அண்ட் ஃபைனல் ரவுண்ட் இட்ஸ் கால்ட் தெரிக்க விடலாமா. ஓகே, சோ தெரிக்க விடலாமா அப்படின்ற இந்த ரவுண்ட் பொறுத்த வரைக்கும் பேருக்கு ஏத்த மாதிரியே ரவுண்ட் இருக்க போகுது. சோ எங்க டீம்ல இருந்து வர போறது வள்ளி அண்ட் தீபிகா. வாங்க. ஓகே, எங்க டீம் வந்தாச்சு. உங்க டீம்? Yes, let me welcome Kenny and Akshara. ஓகே, பாடல் ஆரம்பிக்க போது மச்சான் பேரு மதுரைன்ற பாடலை எல்லாரும் பாட போறாங்க. எப்படி பாட போறாங்கன்னு தெரியல, கடவுள்கிட்ட தான் இருக்குது. எனிவே ஸ்டார்ட். 3 2 1 and go. மச்சான் பேரு மதுரை, நீ நின்னு பாரு எதிரே. மரக்கட்டி பறந்து வரும் 2 காலு குதிரை. ஓகே, சோ எங்க டீம்ல ஃபர்ஸ்ட் அண்ட் தேர்டா குதிச்சிருக்காங்க. சோ யூ கெட் 200 பாயிண்ட்ஸ். தீபக், இப்ப கேளுங்க. என்னத்த கேக்குற சொல்லு. கேக்குமா? ஸ்கோர் என்னன்னு கேளுங்க. சொல்லு. We are 300. 200 300. ஓகே, சோ கேன் ஐ ஹேவ் தி டீம் மெம்பர்ஸ்? வாங்க, எல்லாரும் ஸ்டேஜ்க்கு வாங்க. ஓகே, சோ ஓவரால் ஸ்கோர்ஸ் தெரிஞ்சுக்க போறோம். வாழ்த்துக்கள், யூ காட் 315 பாயிண்ட்ஸ். சூப்பர். ஆனா நக்கல் அடித்த நையாண்டி அடித்த உங்கள் அணி நீ ஒண்ணும் கிடைக்கல. நீதான் லாய்க்கு ஒண்ணுமே கிடைக்கல நீ. எனிவே நாங்க டீமா சேர்ந்து 380. சோ வெல் டன். எப்படி இருந்துச்சு எக்ஸ்பீரியன்ஸ்? சூப்பர். செம்மையா இருந்துச்சா? Thank you. And வள்ளி, நீங்க சொல்லுங்க. மதுரை வந்ததுக்கு நல்லா என்ஜாய் பண்ணோம். நல்லா என்ஜாய் பண்ணீங்களா? How about you? சூப்பரா இருந்துச்சு. சிரிச்சு வயிறே வலிக்குது எனக்கு. ஐயோ, நீ ஷோப்புல சிரிச்சுனே தான் இருந்தீங்க, நானும் பார்த்தேன். சூப்பரா இருந்துச்சு. நல்லா வின் பண்ணிருப்போம். இந்த பொண்ணு இருக்கே, ஆக்சுவலி முதல்ல ஏறணும்னு இந்த பொண்ணு தான் முதல்ல விழுன்னு நினைச்சோம். ஆமா, கெஸ் நல்ல கான்ஃபிடென்ட்டா
கடைசியில பாட்டேம்மா உன்னை பார்த்துக்கிட்டு மச்சான் பேரு அது நீங்க வேணா ஸ்லோ மோஷன் ரீகேப் பண்ணி பாருங்க. அவ்வளோ தன ஓட்டா அவ்வளோ பேலன்ஸா அவங்க உன்னை பார்த்துக்கிட்டே பாடுவாங்க. அதுல நீங்க தான் டைவர்ட் பண்ணீங்க. Actually, பாட்டு பாடி தான் சுத்தணும் இது நீங்க சொல்லிட்டீங்க. செல்போனு காலை டைவர்ட் பண்றாங்க நாங்க. நீ வேற. நீ கேளுங்க. ஓகே. நீங்க சொல்லுங்க தலைவா. நாங்க 2 பேரும் நீ பெருசா எதுவும் பண்ணல. இவங்க 2 பேரும் நல்லா பண்ணாங்க. எல்லா கிரெடிட்ஸும் இவங்க 2 பேருக்கு தான். தோனி மாதிரி நாங்க win பண்ணதுக்கு காரணம் this Kenny and இல்ல இது ஜாலியா இருந்தது ஐயா. இவன் பண்ற தோக்குறன்ற அடுத்த செகண்டரி ஜாலியா இருந்துச்சா? என்ஜாய் பண்ணோம். செமையா என்ஜாய் பண்ணோம். வாய் விட்டு சிரிச்சோம். ரொம்ப ஜாலியா இருந்தது. ஃபன்னா இருந்தது. சூப்பர். அண்ட் பிரியாத வரம் வேண்டும். அப்படியே சக்சஸ் நோக்கி பெரிய சக்சஸ்க்கு போயிட்டு இருக்கு. அண்ட் we are so proud to have you here. இதே மாதிரி நிறைய சக்சஸ் வரணும்னு எங்களோட வாழ்த்துக்கள் for the entire team. Thank you so much for coming today. Thank you. And அது போல அடுத்த வாரம் இன்னொரு bunch of celebritiesோட உங்களை நாங்க பேட்டர் அப்பல சந்திக்கிறோம். அது வரைக்கும் உங்களிடம் வந்து விடைபெறுவது தீபக் அண்ட் மகேஸ்வரி. ஒரு சிங்கிங்க வச்சு ஃபன்னான கேம் so much. பேட்டர் அடுத்த வாரம் சந்திப்போம். பாய்.